வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து இத வந்து ஷார்ட் ஃபார்மா வந்து ஹெச்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. இந்த ஹெச்ஓசினால என்னென்ன இருக்கு? இத என்னால இதால என்ன அட்வான்டேஜ்? நம்ம ஏன் இத கத்துக்கணும்? அப்படின்றத ஒண்ணொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹெச்ஓசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனு. அது வந்து ஒரு காம்போனன்ட்டையே வந்து ஒரு ஆர்குமென்ட்டா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு புது காம்போனன்ட்ட வந்து ஒரு ஃபங்ஷனாலிட்டியோட எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனல் ஃபங்ஷனாலிட்டியோட சேர்த்து நமக்கு அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ குழப்பமா இருக்குல்ல. ஸோ ஹெச்ஓசினா என்ன அப்டின்னா, ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அந்த ஃபங்ஷன்ல நம்ம பாஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த ஃபங்ஷன் இந்த ஆப்க்குள்ள வந்து நான் இத எக்ஸாம்பிள்ல காட்டும்போது சொல்றேன். பட் இது புரிஞ்சுக்கோங்க. ஒரு காம்போனன்ட்ட நம்ம ஒரு ஃபங்ஷன்ல வந்து பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிட்டு அதுல என்னென்ன அடிஷனலா ஏதாவது ஃபங்ஷனாலிட்டீஸ் இருந்துச்சு அப்டின்னா, என்னால அத வந்து எடுத்துக்கிட்டு இதுலேருந்து வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ நான் இங்க வந்து இத எழுதி காமிச்சுடுறேன். ஸோ எழுதி காமிச்சுட்டா பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே 1 மினிட் நம்ம இத பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. மேபி பிளாக் ஸ்க்ரீன்ல ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. பிளாக் ஸ்க்ரீனு. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து என்னென்ன இது ஹெச்ஓசில உள்ள அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு? இதனால நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்றத நான் வந்து எழுதிர்றேன். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம டெக்ஸ்ட்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஃபங்ஷன் தட் டேக்ஸ் காம்போனன்ட் ஆஸ் அன் ஆர்குமென்ட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த எடுத்துக்கிட்டு தட் ரிட்டர்ன்ஸ் நியூ காம்போனன்ட் வித் அடிஷனல் ஃபங்ஷனாலிட்டீஸ். அடிஷனல் ஃபங்ஷனாலிட்டீஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹெச்ஓசிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இன்னும் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீயூசபிள் கோடுன்னு சொல்லுவோம்ல. ஸோ நான் அந்த ரீயூஸ் கோடு, ஸோ அப்புறம் வந்து இந்த ஒரே மாரி பிஹேவியர் இருக்கும்ல. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அத மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பிஹேவியர் பிட்வீன் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்காக நம்ம வந்து இந்த ஹெச்ஓசிய வந்து ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நான் பேசிக்கா சொன்ன மாரி என்ன அப்டின்னா, ரீயூசபிள் லாஜிக். நம்ம எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்கு. அத நான் வந்து திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு நீங்க வந்து சொல்வீங்க, நம்ம வந்து கஷ்டமா ஏதாவது ஒரு ஹூக் எழுதிட்டு போயிடலாமே அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து என்னால வந்துட்டு கஸ்டம் ஹூக்ஸ் எழுதலாம். ஆனா என்னால வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ள என்னால ஒரு காம்போனன்ட்டையே பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ல இதுல வந்து என்னால வந்து பண்ண முடியும். இந்த கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தென்டிகேஷனு, லாகிங்கு, இந்த ஏதாவது நம்ம இப்போ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, அத லாக் பண்ணணும் அப்படின்னா, அந்த லாகோடது, அப்புறம் டேட்டாவ வந்து ஃபெட்ச் பண்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரு காம்போனன்ட்ட இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராப்ஸ நான் வந்து பாஸ் பண்றேன். அதுல வந்து அதோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னாலோ, இல்ல அடிஷனலா ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷனாலிட்டி, இல்ல பேக்கிரவுண்ட்ல கலர் சேஞ்ச் பண்றது, ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த காம்போனன்ட்ட இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹெச்ஓசி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி ஓகே. இதுல வந்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கிரவுண்ட் கலர அந்த ஒரு ஒரு ஃபங்ஷன் வைப்போம். அதுல வந்து பேக்கிரவுண்ட் கலர நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத வந்து நம்ம காம்போனன்ட்டா அதுக்குள்ள பாஸ் பண்ணுவோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ரியாக்ட்குள்ள போயிட்டு, இத வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதுல வந்து தனித்தனியாவும் வந்து இந்த காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்ணி இது பண்ணலாம். நான் ஏன் ஒரே இதுல பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஈஸியா வந்து இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது எனக்கு வந்து நான் வேற வேற காம்போனன்ட் போய் இங்கேருந்து இங்க வருது, இங்கேருந்து இங்க வருது அப்படின்றத சொல்லாம, எல்லாத்தையும் நான் ஒரே ஃபைல்லயே போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் சொல்லிக் குடுக்குறதுக்கு. நீங்க வந்து ஒரே ஃபைல்ல தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து தனித்தனியா ஃபைல் வச்சு அத நீங்க ஜஸ்ட் வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்போனன்ட்க்கு இம்போர்ட் பண்ற மாரி நான் வந்து கோட் எழுதிக்கிறேன். ஆனா நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் அந்த காம்போனன்ட்டே வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்ன காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் வித் பேக்கிரவுண்ட். ஸோ நான் அந்த காம்போனன்ட்ட வந்து ஏன் இந்த மாரி நேம் வைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து புரியணுன்றதுனால. ஸோ டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் வித் பேக்கிரவுண்ட்னா ஓகே எல்லாரும் வந்து ஈஸியா இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியிற அளவுக்கு நம்மளால வந்து எழுதணும். அப்படின்றதுனால எழுதி வச்சிருக்கேன். இதுலேருந்து நான் ஒண்ணே ஒண்ணு தான் வந்து அதுல பாஸ் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் வித் அஸ்வின் ஹலோ ஃப்ரம் கோல் வித் அஸ்வின் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ற மாரி வச்சுக்கிறோம். ஸோ ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஸ்வின். ஸோ இதோடயே வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இது ஏன்னா இன்னும் வந்து பெருசாயிட்டே போ வேண்டாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இத மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுர்றேன். ஸோ ஒரு காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் வித் பேக்கிரவுண்ட். ஸோ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வித் பேக்கிரவுண்ட் கலர்ன்னு இருக்குல்ல. ஸோ நம்ம இதையும் வந்து நான் இப்போதைக்கு இத கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இத வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணலாம்.
ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கான இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் வித் பேக்கிரவுண்டுக்கான இத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டிஸ்ப்ளே டெக்ஸ்ட். ஸோ இத வந்து வச்சுடுறேன். இந்த டெக்ஸ்ட்ட வந்து எனக்கு ஷோ பண்ணணும்ல. ஸோ ஷோ பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஆரோ ஃபங்ஷன் மாரியே வந்து எழுதிடுறேன். ஸோ அந்த ஆரோ ஃபங்ஷன்ல நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது, எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் வந்து வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான். நான் இங்க இருந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் பாஸ் பண்றேன். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் வருது. இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இந்த டிவ்வுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னத ரிட்டர்ன் பண்ண போறேன்? இந்த டெக்ஸ்ட்ன்றத வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். சரி ஓகே. இது வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஆனா, நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் வித் பேக்கிரவுண்ட் கலர நான் எங்கேயாவது போட்டா தான் எனக்கு வந்து யூஐல வந்து அது ரெண்டர் ஆகுமா? ஆகாதான்றது தெரியும். ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டிஸ்ப்ளே வித் பேக்கிரவுண்டுன்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ, குடுத்துட்டு இதுக்கு வந்து நான் ஒரு புது இதுவே வந்து எழுதுறேன். ஸோ, வித் பேக்கிரவுண்டு கலர் அப்படின்ற மாரி வந்து வச்சிரலாம். ஸோ இதுல வந்து நான் 2 விஷயம் வந்து பாஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து அந்த ராப்டு காம்போனன்ட். இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் காம்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த வித் பேக்கிரவுண்ட் கலர் என்னன்றத நம்ம எழுதுனா தான் வந்து இது என்னன்றது புரியும். நான் லாஸ்ட்டா வந்து ஃபுல் கோடையுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். பட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து ஈஸியாவே இன்னும் வந்து புரியும். வித் பேக்கிரவுண்ட் கலர்ன்றத இப்போதைக்கு அந்த இது வந்து நம்ம ஃபங்ஷன் எழுத போறோம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் இருக்குல்ல. ஸோ இந்த இந்த காம்போனன்ட்ட நான் இந்த ஃபங்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணி விடுறேன். பிளஸ் நான் இங்க வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலர் தானே சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் ப்ளூ பேக்கிரவுண்ட் கலர் வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாரி வந்து குடுத்துடுறேன். ஸோ இந்த இதுக்கு மேல நான் இன்னொரு ஃபங்ஷன் வந்து ஒண்ணு எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்ஷன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் இந்த வித் பேக்கிரவுண்ட் கலர்ன்னு இருக்குல்ல. ஸோ நம்ம இத வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். இங்க வந்து நம்ம 2 விஷயம் வந்து எடுக்கணும். ஒண்ணு வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த காம்போனன்ட்டே வந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் மாரி குடுக்கணும் அப்டின்னா, அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஆரோ ஃபங்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எரர் அடிக்காது. ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட்டயே நான் வாங்க போறேன் அப்டின்றதுனால, இத வந்து ராப்டு காம்போனன்ட் சொல்லி நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில எல்லாருமே அப்டி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி வந்து நேமிங் கன்வென்ஷன்ஸ் வைக்கும்போது, சிலதுக்கு இந்த மாரி ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ்லாம் வைக்கும்போது, இந்த ராப்டு காம்போனன்ட் அப்டின்ற மாரி தான் வைப்பாங்க. ஸோ நம்மளும் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிடலாம் அப்டின்றதுனால வச்சுடுறேன். ஸோ கலரையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. இங்க என்ன பண்றோம்? நம்ம கலர் தான் பாஸ் பண்றோம். ஸோ கலரையும் வந்து எடுத்தாச்சு. இப்ப நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். எனக்கு ஒண்ணுமே வரல. டிஸ்ப்ளே எதுவுமே ஆவல. ஸோ இந்த கோடு செஷன் கூட டிஸ்ப்ளே ஆவல. சரி, இத நம்ம என்ன வச்சா பண்ணா நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன்ல வந்து எனக்கு என்ன இருக்கு? ப்ராப்ஸ வந்து நான் எடுத்துக்கணும். ஸோ ப்ராப்ஸ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ரிட்டர்ன்றது மறுபடியும் வந்து உள்ள போடுறேன். ஸோ இந்த ரிட்டர்ன்ல வந்து நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து ஒண்ணு வச்சிடலாம். ஸோ இந்த டிவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த லைட் ப்ளூன்னு சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்டைல் குடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த டிவ்வ வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து கோடு தஷ்ன்றது வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன் வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம இங்க ஒரு ரிட்டர்னு, அதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன். இது வந்து காம்போனன்ட் வந்து இது பண்ணும். அதனால வந்து இது வந்து வந்துரும். ஸோ நான் இப்ப இங்க வந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டைல வந்து குடுத்துடுறேன். ஸோ இன்லைன் ஸ்டைலிங்ன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர்ன்றது குடுத்துடுறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர்ல கலரு. ஸோ இங்கேருந்து இந்த நம்ம லைட் ப்ளூ கலர் வாங்கியிருக்கோம்ல, இந்த கலரை இதுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நமக்கு வந்து இந்த டிவ் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த காம்போனன்ட் இந்த இந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகணும்ல, நான் இங்க வந்து ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஷ்ன்றது குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து இந்த காம்போனன்ட்ல பாஸ் பண்ணி, இதுல வந்து தானே நம்ம ஷோ பண்றோம். ஸோ நான் மறுபடியும் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராப்டு காம்போனன்ட்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ராப்டு காம்போனன்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ராப்ஸ். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஷ்வின்றது வந்துருச்சு. நம்ம இங்க குடுத்த லைட் ப்ளூன்றதும் வந்துருச்சு. ஸோ நான் இங்க வந்து இப்ப ரெட்ன்றது மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெட்ன்றது மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துலயுமே நான் வந்து ஹலோ ஃப்ரம் வித் அஸ்வின் அப்படின்ற மாரி வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு அங்கேயும் வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ஹெச்ஓசின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம வந்து பேசிக்கா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த கோட நான் வந்து ஃபுல்லுமே எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம இங்க சொன்ன எல்லாத்தையுமே வந்து இதுல ஒரு வாட்டி பார்த்துடலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் அ காம்போனன்ட் ஆஸ் அன் ஆர்குமென்ட் தட் ரிட்டர்ன்ஸ் நியூ காம்போனன்ட் வித் அடிஷனல் பங்ஷனாலிட்டீஸ். நான் வந்து சொன்னேன்ல, இந்த ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் தான். இந்த ராப்பிட் காம்போனன்ட் இந்த இந்த உள்ள உள்ளதெல்லாம் பாஸ் பண்ணாம வெறும் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஆரோ ஃபங்ஷன். இந்த ஆரோ ஃபங்ஷன்ல நான் என்ன பண்றேன், இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ன்ற காம்போனன்ட்டையே தூக்கி இதுக்குள்ள வந்து போட்டுர்றேன். ஸோ போட்டோனே எனக்கு என்ன ஆகுது, நான் இங்க வந்து ஒரு அடிஷனல் பங்ஷனாலிட்டீஸா என்ன குடுக்குறேன், ஜஸ்ட் வந்து கலர மட்டும் சேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாரி சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட வந்து என்னால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாரி பிஹேவியர் வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்னா, என்னால வந்து அதே இடத்துலயும் வந்து இத யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்க்கு பதிலா வேற ஒரு காம்போனன்ட்ட போடப் போறேன். அதுக்கு என்ன கலர் வேணுமோ நான் அத வந்து சேஞ்ச் பண்ணி குடுத்துக்க போறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து ஹெச்ஓசின்றது.
நம்ம மறுபடியும் வந்து ஒரு கோட மட்டும் ஃபுல்லும் எழுதியிருக்கத என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் வித் பேக்கிரவுண்டுன்னு சொல்லி ஒரு தனியா வந்து ஒரு காம்போனன்ட் வந்து வச்சிருக்கேன். அந்த காம்போனன்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ன்றத வந்து குடுக்குறேன். ஸோ ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஸ்வின்றது இருக்கு. ஸோ இந்த இந்த டெக்ஸ்ட் வந்து நான் எங்க குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ன்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்றேன். அந்த காம்போனன்ட்ல ஜஸ்ட் வந்து ப்ராப்ஸா பாஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ ஷோ பண்ணி முடிச்சோனே எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ன்றது இருக்குல்ல, ஸோ இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் காம்போனன்ட்டையே இந்த வித் பேக்கிரவுண்ட் கலர்ன்ற ஃபங்ஷனுக்குள்ள நான் பாஸ் பண்ணி விட்டுர்றேன். ஸோ பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அடிஷனலா ஏதாவது ஃபங்ஷனாலிட்டீஸ் நடக்கணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த காம்போனன்ட்ட பாஸ் பண்றேன். பிளஸ் எனக்கு அதுலேருந்து எனக்கு வேற ஏதாவது ஒரு அடிஷனலா ஒரு ஃபங்ஷனாலிட்டி இருக்கணும். இன்னைக்கு வந்து டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ டிஸ்ப்ளே செகண்ட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி நான் வேற ஒரு இது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு அதே இடத்துல நான் இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்க்கு பதிலா டிஸ்ப்ளே செகண்ட் டெக்ஸ்ட்ன்றத குடுத்து என்னால வேற கலர வந்து போட்டுக்க முடியும். ஸோ ஃபங்ஷனாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த காம்போனன்ட்ட குடுத்து நான் ஜஸ்ட் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்றேன் இந்த கோட்ல. ஸோ நம்ம வந்து அத ப்ராப்ஸா வந்து கெட் பண்ணிருவோம். ஸோ கெட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டைல்ல வந்து பேக்கிரவுண்ட் கலர் குடுக்குறேன். பேக்கிரவுண்ட் கலர் நம்ம இங்க என்ன கலர் குடுக்குறோமோ, அதே கலர் வந்து இங்க வந்துரும். ஸோ இது ராப்டு காம்போனன்ட்ல எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகணும்ல. ஸோ அதனால என்ன இந்த காம்போனன்ட்ட இங்க போட்டுட்டேன். பட் அத இம்போர்ட் பண்ணா தானே எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இம்போர்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஷோ ஆகல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர போட்டு இந்த ப்ராப்ஸ் நம்ம எடுக்கிறோம்ல. ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அத நான் டாட் 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 ப்ராப்ஸ் போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து வந்துரும். ஸோ இங்க வந்து எனக்கு கோடும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் காம்போனன்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. Thank you for watching this video.